ஆனால் இப்போ கரூர் வந்து பயணம் போயிட்டு வந்திருக்கீங்க. கரூர் போயிட்டு அந்த மக்களை சந்திச்சுட்டு வந்துருக்கீங்க. அவனோட மனநிலை வந்து இப்போ எப்படி இருக்கு? அவர் நேரம் பார்த்து பல நடவடிக்கை இல்லை உயிரிழந்தவர்களை வந்து அந்த உடற்கூறாய்வு முடித்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 6 பேர் உடல் மட்டும் இருந்தது. ஒரு நாங்கள் இருக்கும்போது ஒரு 3 உடல் கொடுத்து அனுப்புனாங்க. அதனால் அந்த இடத்துல இருந்து எல்லோரும் மக்கள் அவங்கவுங்க ஊருக்கு பயணிச்சிட்டாங்க. காயம்பட்டவர்கள் ஒரு 60 பேர் 61 பேர் மருத்துவர்கள் சொன்னாங்க. அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்கள போய் பார்த்தோம். இது பெரிய அளவுக்கு வந்து முகத்துலலாம் ஒன்றும் காயம் இல்லை. சிலருக்கு தான் இங்கே கழுத்தில் கால் கை இதெல்லாம் கொஞ்சம் விழுந்ததில் காயம். மருத்துவர்கள் சொன்னது வந்து அது கொஞ்சம் குணமாகிட்டு வருது அப்படின்னு அவங்கக்கிட்டையும் கேட்டேன். கொஞ்சம் வலி இருக்குது அவ்வளோதான்னாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். 2-3 நாளில் சரி. அதே போல் இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் குறிச்சி உயிரிழந்தவங்களோட அன்னைக்கு வந்து முதல்வர் வந்து போகலாம் நடந்துருக்கு. ஆனால் தற்பொழுது இந்த விஜயோட மாநாட்டில் இந்த மாதிரி சம்பவம் வந்து உடனடியாக அமைச்சர்கள் முதல்வரெல்லாம் பார்த்து இது காரணம் என்னன்னு நீங்கள் அதுக்கு யார் காரணமோ அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அண்ணன்ட்ட கேட்டு என்ன பதில் சொல்லுங்கள். அது வந்து அவங்க ஆட்சியில் நடந்துருது. ஏன்னா அதில் குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது அவங்களாயிடுறாங்க. இப்போ இது வந்து தம்பி விஜயோட கூட்டத்தில் நடந்தது. இப்போ அதே அவங்க கூட்டம்னா அவங்க கூட்டம்னா அப்புறம் அவர் எதிர்க்கிறாரு. சரி, அவர் கூட்டத்தில் நடந்துருது அப்படிங்கும்போது இவங்க உடனடியாக எல்லாரும் இயங்குறாங்க. இது யதார்த்தம் தானே. இதில் போய் பேசிட்டு இருக்கீங்க. பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இந்த சம்பவம் தொடர்பாக திமுக கூட்டத்தில் நுழைஞ்சிட்டாங்க, செருப்பு தூக்கி வீசினாங்க, மின்சாரத்தை கட் பண்ணாங்க, இப்படி நிறைய விஷயங்களை திமுகவுக்கு எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவினர் சொன்ன நேரத்துக்கு வரல, வந்து சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற விஷயங்களும் பரவிட்டு அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்த மக்கள்கிட்ட பேசிட்டு வந்த நீங்கள் அதை எப்படி என்ன மாதிரி நினைக்கிறீங்க, என்ன பார்த்து? இல்லை, இப்போ கூட எங்கள் கூட அமைச்சர் வந்தார், மின்துறை அமைச்சர். என்ன சொல்கிறாருன்னா, மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போட்டுருக்காங்க, கத்திருக்காங்க. அதனால அந்த அணைக்க வேண்டியது. சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு காண வேண்டியது. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது தான்.